ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் chatbotனால ஒரு ரியல் டைம் C++ ப்ராஜெக்ட் ஆர் ஒரு சிம்பிளான வெப்சைட்டை உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். உங்கள் கோடில் இருக்கிற உங்களால் கண்டுபிடிக்க முடியாத பக்ஸ் ஆர் இஷ்யூஸை ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூட இந்த chatbotனால முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல? எஸ், இது எல்லாமே பண்ணக்கூடிய கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டான ட்ரெண்டிங்கான ஒரு chatbot பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ChatGPT. இந்த வீடியோவை நம்ம 3 செக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வாட் இஸ் ChatGPTன்றதை பற்றியும், செகண்ட் செக்ஷனில் ஹவு டஸ் இட் ஒர்க், வாட்ஸ் த மேஜிக் பிஹைண்ட்ன்றதை பற்றியும், தேர்ட் செக்ஷனில் ஆஸ் அ ப்ரோக்ராமராக டே டு டே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 3 பர்ஃபெக்டான யூஸ் கேசஸ் எடுத்து நம்ம லைவாக எப்படி ChatGPT யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். Before we get into the video, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா go ahead and smash the subscribe button right away. Click the bell icon to get instant updates from us. So let's get started. Hello techies, welcome back to our channel. நீங்கள் என்ன first time பார்க்குறீங்கன்னா myself Jennifer. I wish you all a very happy and prosperous new year. What is ChatGPT? ChatGPTன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் chatbot powered by OpenAI. இதனால் ஹியூமனோட இன்ட்ராக்டிவாக கான்வர்சேஷன் பண்ண முடியும். இந்த chatbotஐ GPT-3ன்ற ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் லைவாக ஒரு ஹியூமன் மாதிரியே அதனால் நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த chatbotோட பேக்போன் டெக்னாலஜிஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் மெஷின் லேர்னிங் தான். மேசிவ் டேட்டா செட் ஆஃப் ஹியூமன் ஜென்ரேட்டட் டெக்ஸ்ட் வச்சு தான் இந்த கம்ப்ளீட் chatbotஐயும் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால் வைட் வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸில் நீங்கள் கொஷின் கேட்டால் கூட இந்த chatbotனால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஹவு டஸ் ChatGPT ஒர்க்? இந்த ChatGPTயை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் மாடல் வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்த ChatGPTக்கு மேனுவலாக ஏஐ ட்ரெயினர்ஸ் வச்சு அவங்களே ஹியூமன் பீயிங்காகவும் அவங்களே chatbotமாக இருந்து பண்ணுற கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே சாம்பிள் டேட்டா செட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள் டேட்டா செட்டை ஃபர்தராக ரிவார்ட் மாடல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லிங்கிங்ன்ற அப்ரோச்சை யூஸ் பண்ணி நம்ம கேட்குற ஒரு கொஷின்ஸ்க்கும் மோர் தேன் 2 ஆன்சர்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த ஏஐ ட்ரெயினர்ஸை வச்சு அந்த ஆன்சருக்கு ரேங்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3னா நம்பர் 1 ஆன்சர் வந்து மோஸ்ட் ரிலவெண்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக் ப்ளஸ் ரிவார்ட் மாடல் யூஸ் பண்ணி நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு ஒரு லைவ் ஹியூமன் மாதிரியே இந்த chatbotனால நமக்கு ரிப்ளை பண்ண முடியும். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ChatGPT. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு கைண்ட் ஆஃப் கரெக்ட் ஆன்சரை இது ப்ரொவைட் பண்ணும். அக்யூரேட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் சம்டைம்ஸ் ராங்காக கூட இருக்கலாம். இட்ஸ் லேர்னிங் ஃப்ரம் ஆர் ஃபீட்பேக் தட் வி ஆர் ஃபீடிங் டு இட். வென் நாட் டு யூஸ் CodeGPTயை நீங்கள் உங்களோட கோடிங் இல்லைனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட் லைக் ஒரு பிளாக் ஒரு டுட்டோரியல் மாதிரி தான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க போகுது. நம்பர் 2, இதை உங்களோட ஸ்கூல் ஒரு யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லோரும் இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிமிலர் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3, டோன்ட் யூஸ் CodeGPT வென் தெர் இஸ் அ கோட் வித் அ லாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட். ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இது ஸ்டக் ஆகிடும் ஒரு அன்ஃபினிஷ்டு ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த செக்ஷனில் ChatGPT பாட்டை நம்ம எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், அதுக்கு OpenAI வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் பார்க்குற இந்த பேஜில் நீங்கள் சைன்அப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸிஸ்டிங் கூகுள் ஒரு அதர் பிளாட்ஃபார்ம் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் கேட்குது. ஸோ ஐ எம் கண்டினியூங் வித் மை கூகுள் க்ரெடென்ஷியல்ஸ். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். வித் chat விண்டோ. chat பாக்ஸ் இங்கே உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட chat ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே சேவ் ஆகும். ஸோ ஃபாலோ அப் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி செஷனையுமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, இங்கே லெஃப்ட்டில் பார்க்குற மாதிரி. இந்த செக்ஷனில் நம்ம ஒரு ப்ரோக்ராமராக டே டு டே ஜாபில் யூஸ் பண்ண போகிற ஒரு 3 பர்ஃபெக்டான யூஸ் கேசஸ் எடுத்து ChatGPT எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நம்ம ரீசெண்டாக C++ ஸ்னேக் கேம் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணாட்டி இந்த கார்டு வச்சு செக் பண்ணி பாருங்கள். நான் ChatGPTயை இப்போ ஒரு ஸ்னேக் கேம் C++ ப்ராஜெக்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ ரைட் C++ ஸ்னேக் கேம் ப்ராஜெக்ட். வாவ், இது லைவாக இந்த chat விண்டோலையே அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அந்த ப்ரோக்ராம்லாம் நமக்கு எழுத போகுது.
எஸ், இது இந்த ப்ராஜெக்டும் ஹியூஜ் கான்டெக்ஸ்ட் இருக்கிறதுனால மேபி 3/4 ஒரு அன்ஃபினிஷ்டாக இது எண்டாக சான்சஸ் இருக்குது. பட் டெஃபினெட்லி திஸ் கேன் பி இம்ப்ரூவ்ட். செகண்ட் யூஸ் கேஸ் ஒரு சிம்பிளான பர்சனல் வெப்சைட் வித் அபவுட் மீ ஆர் ப்ராஜெக்ட்ஸ் பேஜ் வச்சு நம்ம பில்ட் பண்ண சொல்ல போகிறோம். பில்ட் அ பர்சனல் வெப்சைட் வித் அபவுட் மீ ப்ராஜெக்ட்ஸ் பேஜஸ். இட்ஸ் ரியலி ஃபேசினேட்டிங். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா ஒரு சிம்பிளான பர்சனல் வெப்சைட் டெம்ப்ளேட் வித் கிவன் ரெக்குவயர்மெண்ட்ஸோடு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட சாம்பிள் HTML ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் வெப்சைட் ரெடி. வா, ஸோ இந்த HTML நம்ம காப்பி பண்ணி எப்படி நமக்கு நம்மளோட பர்சனல் வெப்சைட் ரெடியாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ HTML கோடில் ஒரு சாம்பிள் வெப்சைட் HTML பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். உங்களோட பர்சனல் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ChatGPTயோட இன்டராக்டிவ் ஃபீச்சரை செக் பண்ணுறதுக்காக நான் அடிஷ்னலாக ஒரு ரெக்வயர்மெண்ட் கொடுக்குறேன். கேன் யூ change the above website background to gradient? Sure, here is the updated HTML template. So existing template or previous chat history அதை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்றாப்புல உங்களோட கரண்ட் டெம்ப்ளேட்டை மாடிஃபை பண்ணவும் இதனால் முடியும். தேர்ட் யூஸ் கேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பக்கியான C++ ப்ரோக்ராம் எடுத்து அதில் என்ன பக் இருக்குது அப்படின்றத நம்ம ChatGPT கேட்கலாம். ஓகே, ஸோ என்னோடய கொஷின் என்னென்னா, கேன் யூ ஃபைண்ட் த எரர்ஸ் இன் த பிலோ C++ ப்ரோக்ராம்? கிரேட். ஸோ லைன் பை லைனாக கோத்ரூ பண்ணி என்னென்ன எரர்ஸ் இருக்குதுன்றதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுது, விச் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் பை கூகுள் ஆர் எனி அதர் சர்ச் இன்ஜின்.
கரெக்ட். நீங்கள் அதில் மெயினாக பாயிண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா சி அவுட்டோட ஆப்ரேட்டர் அண்ட் இனிஷியலைசேஷன் அண்ட் பிரேசஸ் மிஸ் மேட்ச் ஆகுது. கரெக்ட் பண்ணி அதுவே கரெக்டான கோடிங்கே எழுதிருச்சு. கன்க்ளூஷன் அண்ட் மை தாட்ஸ் அபவுட் ChatGPT. எஸ், ChatGPTன்றது டெஃபினட்டாக ஒரு பவர்ஃபுல் ஏஐ டூல் வித் வாவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் இட். பட் will it replace software developers? No, definitely no. ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாபுக்கு உங்களுக்கு அனலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இந்த ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு தேவை, which cannot be replaced by a bot. பட் உங்களோட டே டு டே ஜாபில் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட கோடை டீபக் பண்ணுறதுக்கு ஆர் நிறைய சஜஷன்ஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸுக்கு, இல்லை உங்களோட சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிற இந்த ChatGPTயை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் எனக்கு காமெண்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். Do share it with your friends and family so that let's spread the knowledge across everyone. See you next time. Until then, take care. Bye-bye.